ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக வந்த பக்தர் ஒருவர் அவரது மனைவியின் உடல்நிலை சரியில்லை என்று பெரியவாவிடம் அழுது புலம்பியிருக்கிறார். அதாவது, எனது மனைவி படுத்த படுக்கையாக தான் இருக்கிறாள். அவளுக்கு நான் எவ்வளவுதான் செலவழிப்பது என்றே தெரியவில்லை. எவ்வளவு செலவழித்தாலும் அவரது உடம்பில் அதாவது மாற்றமானது தெரியவில்லை. படுத்த படுக்கையாக தான் இருக்கிறாள் பெரியவா. நான் எங்கு போய் கேட்டாலும் நேரம் சரியில்லை என்பது போல் ஜோசியர்களும் கூறிவிட்டார்கள். கையை விரித்து விட்டார்கள் என்றுதான் நான் கூற வேண்டும். தற்பொழுது எனக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழியை காட்ட வேண்டும் பெரியவா. எனக்கு ஏதாவது பரிகாரங்களோ அல்லது எனது மனைவி குணமாகிறது ஏதாவது இருந்தால் சொல்லுங்க என்பது போல அந்த பக்தர் கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், நீ இந்த மந்திரத்தை அவளை வாழ்வில் தினமும் கூறி வர சொல். அவளுக்கு ஒரு இருக்கின்ற நிலையிலிருந்து சற்று மேம்படுவாள் என்பது போல கூறுகிறார். இருந்தாலும் தினமும் இந்த மந்திரத்தை நீ ஒரு முறையாவது அவளை கூறி வர சொல். இதனுடைய மாற்றத்தை மட்டும் நீ கவனித்து பார். அதுக்கப்புறம் உன் மனைவியுடன் நீயே என்னை சந்திப்பா என்பது போல கூறியிருக்கிறார். அது என்ன மந்திரம், அதை எப்படி கூற வேண்டும் என்பதை காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் நமது சேனல்ல அடிக்கடி பதிவிடுகின்ற பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த மந்திரத்தை நான் தற்போது ஸ்கிரீனில் காட்டுகிறேன். அதை பார்த்து நீங்களும் உச்சரியுங்கள். பாலாம்பிகேச வைத்தியேச பவரோக ஹரேதிச ஜபேன் நாமத்ராயம் நித்தியம் மகாரோக நிவாரணம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்களது வாழ்வில் தினசரி ஒரு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ கூறி வருவதால் உங்களை நோய் நொடிகள் அண்டாமலும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற நோய்களிலிருந்து நீங்கள் குணமடைவீர்கள் என்பது போல பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த கணவன் வந்திருந்தான் அல்லவா, அந்த மனைவிக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்று அவருக்கும் இந்த மந்திரத்தை பெரியவா அவர்கள் தினமும் உச்சரித்து வர சொல். அதற்கப்புறம் மாற்றத்தை பார் என்பது போல கூறியிருக்கிறார்கள். மனைவியும் அந்த மந்திரத்தை உச்சரித்து வந்திருக்கிறாள். 1 மாதத்திற்குள்ளேயே அவளுக்கு படுத்த படக்கையிலிருந்து அமர்ந்து உட்கார்ந்தது போல நிலைமையானது மாறி இருக்கிறது என்றும் அந்த பக்தர் பெரியவரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் உங்களது வீட்டிற்கு அருகிலோ உங்களது சொந்தக்காரங்களோ ஏன் உங்களது வீட்டிலோ யாராவது இதே போல் இருந்தார்கள் என்றால், மனநிலை சரிபாடு இல்லாமலோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நோய் நொடிகள் ஏதாவது இருந்தாலும் சரி, அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தினசரி 1 முறையோ 2 முறையோ கூறி வர சொல்லுங்கள். அதாவது இந்த மந்திரத்தை 1 முறை 2 முறையோ கூற வேண்டும் என்று கிடையாது. எத்தனை முறைகள் கூட முடியுமோ உங்களது வாழ்நாளில் அனைவருமே கூறி வாருங்கள். இதற்கான பலனானது உங்களுக்கு எப்பொழுதுமே வந்தடையும் என்பது போல பெரியவாவே கூறியிருக்கிறார். மறக்காமல் நீங்கள் நோய் நொடிகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்களது தினசரி நாளில் 2 முறைகளோ 3 முறைகளோ கூறி வாருங்கள். இதை முதலில் கூறுவதற்குத்தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் கூறினீர்கள் என்றால் இது உங்களுக்கு எப்பயும் போல பேசுற மாதிரி இது அந்த மந்திரமானது உங்களுக்கு மனப்பாடமாகிவிடும். எனவே நீங்களும் இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.